மீனாட்சியும் சுந்தரேஸ்வரியும் வரவேற்க போலாமா? நீங்களும் என் கூட வாங்க. காலையில கல்யாணம் முடிஞ்சு சாயங்காலம் சாமி திருவீதியில வருதுன்னு சொன்னாங்க. அதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பார்க்கறதுக்கு. சாமி வரும்போது சாமி வரவேற்காம நம்ம தூங்கி இருந்தா நல்லாவா இருக்கும்? அதனாலே 9 மணிலேருந்து தூங்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. இந்நேரத்துக்கு நான் போய் தூங்கிட்டு இருப்பேன். கடைசியா சாமி 11:30 மணிக்கு கரெக்ட்டா வந்தாங்க எங்க தெருவுக்கு. நான் தட்டுல ரெடியா வெத்தல பாக்கு, பழம், பூ, தேங்காய்லாம் ரெடியா வச்சுட்டு இருந்தேன். வந்தோனே தீபாராதனை காட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன். மீனாட்சி அம்மன அந்த புது மஞ்சள் கயிறு தாலியில பார்க்கறதுக்கு அவ்ளோ கொள்ளை அழகா இருந்தாங்க. இன்னுமே பார்த்துட்டு இருக்கலாம் போல இருந்துச்சு. அவ்ளோ அழகா இருந்தாங்க 2 பேருமே. சாமிக்கு பிரசாதமா புளி சாதமும், லட்டும் எல்லாருக்குமே குடுத்துருந்தாங்க. ஆனா, எங்க தெருவுக்கு வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சுங்க. ஒரு 11 மணி பக்கம் போல ஆயிடுச்சு. ஆனா, வேட்டு சத்தம், வெடி சத்தம் கேட்டதுமே எங்க மக்கள் எல்லாரும் வெளிய வந்து எல்லாருமே தீப ஆராதனை குடுத்து சாமிய நல்லா வரவேத்தாங்க. மீனாட்சி அம்மன் சிரிச்ச முகத்துல அவ்ளோ அழகா இருந்தாங்க பார்க்கறதுக்கு. அலங்காரமே எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. டெக்கரேஷனே சூப்பரா இருந்துச்சு. நம்ம கல்யாணம் பண்ற அன்னைக்கு எவ்ளோ சந்தோஷமா இருப்போமோ, அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சுங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இன்னைக்கு பார்க்கறதுக்கு. இன்னைக்கு நெறைய ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேங்க. எப்படி இருந்தாங்க இன்னைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இன்னைக்கு எப்படி இருந்தாங்க சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனல் ராஜ்குமார் சப்ஸ்கிரைப் பண்ணிட மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம், பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.